எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா சிகப்பரிசியில அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜார்ல 1/2 கப் புடிச்ச வெல்லம், 1 கனிஞ்ச வாழைப்பழம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கங்க. அதோட 2 கப் சிகப்பரிசி மாவு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கங்க. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினதும் குழிப்பணியார கல்லில் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிகப்பரிசி அப்பம் ரெடி. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிகப்பரிசி மாவு உங்களுக்கு ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணணுன்னா சிகப்பரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு டவலில் நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சலிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் லேசாக வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்பம் தோசையெல்லாம் கூட செய்யலாம்.